எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஆர்கேபேட்டையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையை அடுத்த வெளியேகரம் கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே இருக்கிற திருமாலேஸ்வரருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் காணொலியில் பாலாலயம் பண்ணி அங்கே இருக்கிற திருமணி வந்து அங்கேருந்து பூஜை பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, பாலாலயம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்றைக்கி வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இது வந்து தேவைப்படுதுங்க. ஒரு சின்ன சின்ன பொருள் வந்து கட்டுறதுக்கு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்தபதி வந்து ஒரு சில பொருட்கள் சொன்னார். இந்த பொருட்கள்லாம் இந்த பொருட்கள்லாம் எனக்கு தேவைப்படுது, இதை வச்சு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது சவுக்கு மரம் தேவைப்படுது, அதுக்கப்புறமா தென்னை மரம் தேவைப்படுது. அதாவது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு. சவுக்கு மரம் ரெடி பண்ணிட்டாங்க, தென்னை மரம் அறுத்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் தண்ணி தேவைப்படுது, ஸோ அதுவுமே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிஷியன் ஒர்க்குகள் வந்து அந்த ஒயருங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான தேவைகள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து டிராக்டரில் வந்து இன்றைக்கி இறங்கிடுங்க. இறங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். சிவபெருமான் கோவில் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு சிவபெருமானுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஒரு ஆலயம் இருக்குது. ஸோ அதனால் ஸ்தபதி என்ன பண்ண போகிறாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கை வைக்க போகிறது வந்து அந்த முருகர் ஆலயத்து மேலே தான் கை வைக்க போகிறாங்க. ஏன்னா அதில் மேஜர் ஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சிவபெருமான் கோயிலில் வந்து கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கான ஒர்க்கில் வந்து அந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்குக்கான இது வச்சு, அதுக்கப்புறம் சவுக்கு மரம், அதுக்கப்புறம் தென்னை மரத்தெலாம் வச்சு சின்ன பேசிக்ஸஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. இதுதான் நான் கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். திருமணி எடுத்ததுக்கப்புறம் சிவபெருமான் ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து சிவபெருமான் திருமணி வந்து நம்ம வெளியே மாற்றிட்டோம். ஸோ அதனால் அவர் வெளியே இருக்கார். ஸோ பாலாலயம் பண்ணதுக்கப்புறம் கோயிலோடைய கருவறையில் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ மூலவரை வந்து நம்ம எதனா இது பண்ணுறதா இல்லை சாமி கும்பிட்றதா இருந்தால் நம்ம வெளியே போய் தான் சாமி கும்பிடணும். ஸோ இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. பாலாலயம் பண்ணியாச்சு. பாலாலயம் பண்ணி எல்லாம் முடித்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ திருமணி வந்து நம்ம இங்கேருந்து அங்கே மாற்றியாச்சு. ஸோ சிவபெருமான் இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம கும்பிட்றதுனால அங்கே தான் கும்பிடணும். ஸோ கோவிலுடைய அமைப்பெல்லாம் பார்த்துக்குங்க எப்படிலாம் இருக்குன்னு. முருகர், அப்புறம் இங்கே ஒரு அமைப்பு யானை இருக்குது. அப்படியே இங்கே வந்தோன்னா விநாயகர் இருக்கார். விநாயகருக்கு மறுபடியும் இங்கே ஒரு யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாரி அதேமாதிரி தூண்கள் எல்லாமே ஒரு அமைப்பு வந்து சொல்லி கொடுக்குதுங்க. ஸோ இப்படி தான் கோயில் வந்து இருக்குது. ஸோ கூடிய விரைவில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். கோயில் வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே முடிச்சுட்டு புதுசாக மாறினதுக்கப்புறம் பாருங்கள், நான் கோயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் நான் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் கோயிலில் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ அடுத்த காணொலியில் இன்னும் என்ன ஸ்டேஜில் கொண்டு போகிறாங்க, என்னென்ன ரெடி பண்ணுறாங்க, என்னென்ன கொண்டு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நான் இதேமாரி கண்டென்ட்டை நிறைய போடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட் இன்னும் நிறைய எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே ஒரு சிவாலயத்துக்கு உதவி பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த காணொலி சென்றடையட்டும். சிவாய நம.